இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக, அந்த திமுக மேல ப்ராப்பரா 2 விமர்சனம் வைக்கிறாரு. ஒண்ணு, குடும்ப அரசியல். இது வந்து கூட்டணி குடும்ப ஆட்சியாவோ, கூட்டணிகளுக்கு வந்து பங்கு தராத ஒரு கார்ப்பரேட் ஆட்சியாவோ இருக்கு. இத மாத்தணும்ன்றாரு. இதுல திமுக அப்படி இல்லன்னு நீங்க சொல்ல முடியுமா? முடியாது. 2வது, திமுக மேல ஊழல் இருக்கு அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு பெட்டரா புரியும். நீங்க ரோட்ல ஹெல்மெட் போடாம பைக்ல போறீங்க. போலீஸ் உங்கள புடிச்சு ஓரங்கட்டி ஹெல்மெட் எங்க? டாக்குமெண்ட்ஸ் எங்கன்னு கேட்கறாங்க. அப்போ உங்கள புடிச்சு பேசிட்டு இருக்கிறதுனால இன்னொருத்தர் ஹெல்மெட் போடாம ஃபாஸ்ட்டா போயிட்டாரு அப்படின்னா, அவர ஏன் நீங்க பிடிக்கல? என்ன பிடிச்சீங்கன்னு கேட்க முடியாது. நீங்க ஹெல்மெட் போடலையா? உங்களுக்கு அதுக்கான ஃபைன் உண்டு. அவரு அடுத்த சிக்னல்ல மாட்டுவாரு. இல்ல அவரோட கர்மா அன்னைக்கே மாட்டுவாரு. அதுதான் பாயிண்ட். நீங்க வந்து அவர விட்டுட்டீங்களே என்ன விடுங்கன்னு சொல்லி வாதம் முன்வைக்க முடியாது. நான் என்ன கேட்கிறேன் அதுபோல தான் இன்னைக்கு திமுக பவர்ல இருக்காங்க. அவங்கள டார்கெட் பண்ண வேண்டியது அவசியம், எசென்ஷியல். இப்ப திமுகவ டார்கெட் பண்றது ஏன்? அதிமுகவ அடிங்க. திமுகவ ஏங்க கேட்கறீங்க? அதிமுக கேளுங்கன்னா, ஆட்சியே இல்லங்க. அவங்க பண்ண குற்றச்சாட்டுகளுக்காக தான் மக்கள் அவங்கள ஒதுக்கி வச்சிருக்காங்க. மக்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சிய 2024 தேர்தல்ல பல தொகுதிகள்ல 3ஆம் இடத்துக்கு போன ஒரு கட்சிய போயிட்டு ஃபைட் பண்ணா, நீங்க எந்த ரேங்க்குக்கு ஃபைட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு ஃபைட் பண்ணா, ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கிறவங்க கூட தான் ஃபைட் பண்ணணும். 3வது இடத்துல பல தொகுதிகள்ல 3வது இடத்துக்கு வந்திருக்கு. அதிமுக கூட போய் ஃபைட் பண்ணுன்னா, திமுகவ ஏன் இப்படி காப்பாத்த ட்ரை பண்றீங்க?